ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் ட்ரைஸ் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பேச்சுலராக நீங்கள் உங்களுக்கு சமைக்க டைம் இல்லையா, ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ணணுமா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு 1 kgயில் வந்துட்டு சிக்கனை நல்லா கழுவி நீட்டாக எடுத்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்கு வந்துட்டு சாதாரண மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு 2 minutes வந்துட்டு அந்த சூடு ஏறுற மாதிரி வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்த பொடி எல்லாமே வந்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவே இஞ்சி பூண்டு அளவு வந்து நீங்கள் சதைச்சி போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கொரன்னு சொல்லிட்டு சதைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக நறுக்குனா பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொத்து, ஒரு அரை மூடி தேங்காய் கொத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வந்துட்டு கருவேப்பிலை சும்மா ஒரு 2 இனுக்கு போட்டு அதையும் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து தனியாக ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த சேர்த்துருக்கோம் இல்லையா மசாலா, அந்த பெரிய வெங்காயம், தேங்காய் கொத்து இதெல்லாம் இதோட எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சிக்கனில் இறங்கி நம்ம சமைக்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணின்னு சொல்லிட்டு இதில் தனியாக நீங்கள் ஊற்றி சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமான அளவு தான் இருக்கும். இது பார்க்க தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுக்கும்போது அந்த பொடி எல்லாமே வந்துட்டு அதில் சிக்கனில் கலந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் கிடச்சிரும். ஸோ ஒரு 1 hour ஃப்ரிட்ஜ்லேயே இதுலேயே நீங்கள் வைக்க வேணாம், தனியாக நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருந்தாலே போதும். இது ஒரு 1 hour மேக்னேட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 1 hour இல்லாட்டியுமே வந்துட்டு ஒரு 1/2 hour இருந்தாலுமே போதும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினாக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டா தேங்காய் எண்ணெய் தாங்க. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம சமைக்கும் போதே டேஸ்ட்டு வைஸ் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் 1 hour கழித்து நான் எடுத்த சிக்கன் இப்படி தான் பாருங்கள். அந்த சிக்கனில் அந்த மசாலா, தேங்காய் குத்து, அந்த பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கலவை அடித்து நான் கரெக்டாக 1 hour நான் வச்சதுக்கப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு செம்மையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுப்பில் வடச்சட்டியை காய வச்சு தேங்காய் எண்ணெயை வந்துட்டு தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. நமக்கு இதுக்கு வந்துட்டு மெயினாக எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த எண்ணெயிலே தான் வந்துட்டு நம்ம அந்த சிக்கனை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஊற்றும் போதே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, பெரிய சீரகம், அதையும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதுக்கு மெயின் இதுவே சின்ன வெங்காயம் தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த சின்ன வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அந்த ஆல்ரெடி சிக்கன்லேயே சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த வதக்கும் போது இதுக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சதைச்சி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வர்ற வரைக்கும், பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நல்லா அதையும் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அதுவுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி 2 நான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளின்னா நீங்கள் ஒரு தக்காளியே போதுமானதாக இருக்கும். நான் சின்ன தக்காளின்றனால 2 சேர்த்துருக்கேன். அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்து நல்லா வதங்குற மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியுமேவும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு வேறு பெருசாலாம் ஒரு வேலை இருக்காதுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் கொத்து, தக்காளி இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாலே போதும், வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் பொடி சேர்க்க போகிறோம். அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் பொடி, எந்த சிக்கன் பொடி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சக்தி மசாலாவோட சிக்கன் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன், குழம்பு சிக்கன் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும், அதிகமாகலாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கரம் மசாலா, மசால் பொடி எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சிக்கன் பொடி நீங்கள் கம்மியாக சேர்த்தாலே போதும். நான் வந்துட்டு ரொம்ப 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆயிரும். அந்த எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தனியாக மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனு, அதையும் இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு தனியாக தண்ணின்னு சொல்லி ஊற்ற தேவையே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே நமக்கு போதுமான அளவு
சிக்கன் வேகிற அளவு வந்துட்டு நமக்கு தண்ணி கிடச்சிரும். ஸோ யாருமே வந்துட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க, பின்ன வந்துட்டு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ வந்துட்டு எல்லா சிக்கனையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அதெல்லாம் ஒன்று பெரட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்கங்க. அந்த தண்ணி இந்த சிக்கனில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். அப்போ அந்த தண்ணியிலேயே வந்துட்டு சிக்கன் நல்லா நமக்கு வெந்து கிடச்சிரும். ஸோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருங்க. ஸோ அதுக்கு இடைக்கு நீங்கள் ஒன்று அதை இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு சட்டியோட சட்டி அது சிக்கன் ஒட்டிக்கிறோம். ஸோ அது இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் அதை ஒன்று இலக்கி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த பக்குவத்துலேயே வந்துட்டு சிக்கன் வெந்துடும். அந்த தேங்காய் கொத்து எல்லாமே வந்துட்டு இது வெந்து நமக்கு கிடச்சிரும். இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு வந்துட்டுங்க நம்ம வெள்ளை சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, புரோட்டோ எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வைஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்களா, அது அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒன்று தட்டை திறந்து இடைக்கி இது மாதிரி இலக்கி விட்டுட்டே தாங்க இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து அடியில் இருக்க சிக்கன் மேலே இருக்க சிக்கன்லாம் வெந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பார்த்திங்களா, இப்போ வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கனில் மசாலாலாம் போட்டிருந்தோம்ல, அந்த மசாலா வந்துட்டு இப்போ தான் அந்த எண்ணெயோட தனியாக பிரிஞ்சு வருது. இது தாங்க மெயின் டேஸ்ட்டே. ஒரு சிக்கன் என்னங்க டேஸ்ட், சிக்கன் நீங்கள் அந்த சாறு மட்டும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் சும்மா இன்னும் ஒரு அரை மூடி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. ஸோ அப்படியே அது மனம் வரும் பாருங்கள், ஐயோ வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு என்னங்க, இந்த மாதிரி இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, நான் அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த எண்ணெய். அவ்வளோதான், தண்ணியுமே சிக்கனில் அந்த தண்ணியுமே வற்றிடுச்சுங்க. ஸோ நல்லா எவ்வளோ சிக்கன் போட்டிருந்தோம் அப்படியே சிக்கனில் வெந்து அப்படியே சுருங்கிடுச்சா. ஸோ கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு தூவி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ டேஸ்ட் வைஸ் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.